أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாட்களிலேயே மிக சிறந்த நாளான இந்த ஜும்மாவுடைய நாளன்று மீண்டும் நாம் அனைவரும் ஒரு ஜும்மா சிந்தனைக்காக ஒன்றிணைந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். பொதுவாக நம்மள பலருக்கு எதிர்காலத்தை பற்றிய கவலை இருக்கும். அந்த கவலை எப்படிப்பட்ட கவலையாக இருக்கும் அப்படின்னா, ஒரு பயத்தோட கூடிய கவலையாக இருக்கும். நாளைக்கு என்னுடைய வாழ்க்கை என்ன ஆகுமோ, நான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேனே, இதனோட முடிவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றின கவலைகள் இருக்கலாம். இன்னும் ஒரு சிலருக்கு இது மட்டுமே பிரதான சிந்தனையாக இருக்கும். எப்படி அப்படின்னா, அவங்க எப்பயுமே இந்த எதிர்காலத்தை பற்றின ஒரு பயத்திலையும் ஒரு கவலையிலையுமே இருப்பாங்க. நம்ம இன்னைக்கு இந்த படிப்பை படிக்கிறோம், இது நாளைக்கு நமக்கு எப்படி பயன் தரும், நம்ம பிள்ளைகளோட எதிர்காலம் எப்படி இருக்க போகுது, அவங்களோட திருமண வாழ்வு எப்படி இருக்க போகுது, நாளைக்கு நம்மளோட சம்பாத்தியம் எப்படி இருக்கும், நம்மளுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய எதிர்காலத்தை பற்றியே பயந்துட்டும் கவலைப்பட்டுட்டும் ஒரு கன்ஃபியூஸ்டான ஸ்டேட்லையுமே இருப்பாங்க. இது சரியா, இது எனக்கு நல்லதாக இருக்குமா, இல்லை இது எனக்கு கெட்டதாக இருக்குமா அப்படின்னு சொல்லி அதை பற்றியே அதிகம் சிந்திக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இந்த அதீத கவலை, அதாவது எதிர்காலத்தை பற்றின இந்த அதீத கவலையும் பயமும் ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு தூக்கமின்மையை கூட ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். நமக்கும் இது போன்ற ஒரு உணர்வு ஏற்பட்டுட்டே இருக்கு. நாளைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு எனக்கு சரியா நடக்குமா, நான் விரும்புகிற மாதிரி எல்லாம் அமையுமா, இன்னைக்கு நான் எடுத்திருக்க இந்த முடிவால் நாளைக்கு எனக்கு ஏதாவது பாதிப்பு வந்துருமோ அப்படின்னு சொல்லி அடிக்கடி குழம்பக்கூடிய மனநிலையில் நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்ம சில விஷயங்களை புரிஞ்சிக்க வேண்டியது நமக்கு அவசியமாக இருக்குது. அது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கான நினைவூட்டலில் நம்ம பார்க்க போகிறோம். அதில் முதலாவது நம்ம என்ன விஷயத்தை விளங்கிக்கணும் அப்படின்னா, எதிர்காலத்தை பற்றிய கவலையையும் பயமும் கடந்த காலத்தை பற்றிய கவலையையும் அச்சத்தையும் ஏற்படுத்துறது எல்லாம் ஷைத்தானுடைய வேலை அப்படிங்கிறத நம்ம விளங்கிக்கணும். ஒரு இறை நம்பிக்கையாளருக்கு பயத்தை ஏற்படுத்தி அல்லாஹ் மேல் உள்ள தவக்குலை குறைக்கிறது தான் ஷைத்தானுடைய முக்கியமான குறிக்கோளாக இருக்குது. இதை பற்றி அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரானில் ஆல இம்ரானுடைய 175வது வசனத்தில் சொல்லும்போது சொல்கிறான், இன்னமா தாலிக்கும் ஷைத்தானு யுஹவ்விஃபு அவுலியா, ஷைத்தான் தன் சகாக்களை கொண்டு இவ்வாறு பயம்புறுத்துகிறான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இன்னும் சூரா பக்கராவுடைய 263வது வசனத்துல சொல்லும்போது அல்லாஹ் சொல்றான், ஷைத்தானு யுஈதுகுமுல் ஃபக்ர், வறுமையை உண்டாக்கிவிடும் என்ற அச்சத்தை ஷைத்தான் ஏற்படுத்துகிறான். அதாவது நீங்க சதக்கா செஞ்சீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வறுமையை உண்டாக்கிரும் அப்படின்னு ஷைத்தான் உங்களுக்கு பயத்தை ஏற்படுத்துவான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்போ இங்க பாருங்க, ஒரு விஷயம் எதிர்காலத்துல நமக்கு சாதகமா அமையாது, நமக்கு அது பலகீனமா மாறிடும், நம்ம எதிர்பார்த்த மாதிரி வரலன்னா என்ன பண்றது அப்படிங்கிற அச்சத்தை தொடர்ந்து ஏற்படுத்துறது ஷைத்தானுடைய வேலை அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொருத்தரும் விளங்கிக்கணும். ஏன் அப்படின்னா, வருங்காலத்தை பற்றின கவலைகளை ஏற்படுத்தும் போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக நம்ம அல்லாஹுவை சார்ந்திருக்கிறது குறையும், தவக்கல் குறையும், எல்லா விஷயங்களும் அல்லாஹுடைய ஆற்றலுக்கு கீழே தான் நடக்குது அப்படிங்கிற எண்ணம் நம்மளுடைய மனதிலிருந்து மெல்ல மெல்ல மறைய தொடங்கி எல்லாமே என்னுடைய முயற்சி தான் அப்படிங்கிற எண்ணம் வரும். அப்போ ஷைத்தான் நம்மளுடைய தவக்குலை குறைக்கிறதுக்காக நமக்கு எதிர்காலத்தை பற்றிய கவலையையும் பயத்தையும் ஏற்படுத்துகிறான் அப்படிங்கிறத முதல்ல நம்ம விளங்கிக்கணும். ரெண்டாவது என்ன அப்படின்னா, காலங்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு உரியது அப்படிங்கிறத நம்மளுடைய மனதுக்கு ஆழமாக புரிய வைக்கணும். எதிர்காலம் அல்லாஹ்வுக்கு மட்டுமே தெரியும் அப்படிங்கிற எண்ணத்தையும் நம்ம உணர்த்தணும். யோசிச்சு பாருங்களேன், வானம் பூமியெல்லாம் படைக்கப்படுறதுக்கு 50,000 வருடங்களுக்கு முன்பாகவே அல்லாஹ் ஒவ்வொரு மனிதனுக்குரிய விதியையும் எழுதிட்டான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. அப்போது நாம் பிறப்பதற்கு முன்பாகவே, நாம் உருவாகுவதற்கு முன்பாகவே அல்லாஹ் நமக்கான விதியை எழுதிட்டான். நம்ம எங்கே பிறப்போம், நம்ம என்ன சம்பாதிப்போம், நம்மளோட வாழ்க்கை துணை என்ன, நம்ம எங்கே மரணிப்போம் அப்படிங்கிற நம்மளுடைய எல்லா ரிஸ்கையும் அல்லாஹ் நம்ம உருவாகிறதுக்கு முன்பாகவே எழுதி வச்சிருக்கான். அப்படின்னா எப்போவோ நிர்ணயிக்கப்பட்ட முடிவுகளுக்காக தொடர்ந்து கவலையில் இருந்து தன்னுடைய இந்நாளை அழிச்சுக்கிறது ஒரு இறை நம்பிக்கையாளருக்கு அழகா அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கணும். பாருங்களேன்,
நம்ம ஒரு புத்தகம் வாசிச்சுட்ருக்கோன்னு வச்சுக்குவோம். அந்த புத்தகத்தை பாதியிலேயே நம்ம நிறுத்திட்டு அதில் ஏற்பட்டிருக்க ஒரு சூழலுக்காக நம்ம தொடர்ந்து கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கோம். இப்படி ஆயிடுச்சே இந்த புத்தகத்தில், இந்த கதாபாத்திரம் இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி புத்தகம் முழுசாக வாசித்து முடிக்காமையே இடையிலேயே அதை நிறுத்தி அதுக்காக கவலைப்படுறது ஒரு அறிவான செயலா? கண்டிப்பாக இல்லை. அதே போல தான் நம்மளுடைய வாழ்க்கையுடைய ஒவ்வொரு கட்டத்திலையும் அல்லாஹ் அதுக்கான முடிவை எப்படி வச்சிருக்கான் அப்படிங்கிறத முழுசாக பார்க்காமலே பாதியிலேயே அதுக்காக கவலைப்பட்டுட்டு இருக்கிறது மட்டும் எப்படி ஒரு அறிவான செயலாக மாறும்? நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குறதெல்லாம் சிறு சிறு காட்சிகள் தான். முழு காட்சிகளும் நம்மளை பற்றின முழு விவரமும் அல்லாஹ் கிட்ட இருக்குது அப்படிங்கிறத நம்ம உணரணும். உதாரணமாக அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரானில் நமக்கு சுட்டி காமிச்ச யூசுஃப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வரலாறை எடுத்து நம்ம சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? தந்தைக்கு பாசமாக இருந்த ஒரு மகன் கிணத்துல போடப்படுறாரு, நாடு கடத்தப்படுறாரு, விற்கப்படுறாரு, திரும்ப சிறைக்கு கொண்டு வரப்படுறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணலாம்? எவ்வளோ தோல்விகள், எவ்வளோ புறக்கணிப்பு, அவருக்கு எவ்வளோ கஷ்டங்கள்னு நமக்கு தோணலாம். ஆனால் அதனுடைய இறுதி எப்படி இருந்தது? அல்லாஹ் அவரை ஒரு முக்கியமான பிரதிநிதியாக மாற்றினா, திரும்பவும் தன்னோட தந்தையோடையும் தன்னுடைய சகோதரர்களோடையும் அல்லாஹ் அவரை கண்ணியத்தோடு ஒன்றிணைச்சு வச்சான். அப்போது முன்னாடி சந்தித்த ஒவ்வொரு துன்பத்தையும் அல்லாஹ் அவருடைய வெற்றிக்கான தயாரிப்பாக தானே அவருடைய வரலாறு முழுக்க ஏற்படுத்தியிருக்கான். அதுபோல தான் நமக்கு ஏற்படக்கூடிய ஒவ்வொரு தோல்வியும், ஒவ்வொரு தாமதமும், ஒவ்வொரு புறக்கணிப்பும் அல்லாஹ் நமக்கு ஒரு சிறந்த முடிவை தர்றதுக்காக நம்மளை தயார்படுத்துகிறான் அப்படிங்கிறத நம்ம நம்பணும். ஏன்னா நம்மளுடைய முடிவு என்னவா இருக்கும், நம்மளுடைய எதிர்காலம் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத பற்றி முழுசாக அறிஞ்சது நம்மளுடைய இறைவன் மட்டும்தான். மூன்றாவதா நம்ம கடைப்பிடிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அல்லாஹுவை மட்டுமே முழுமையாக நம்பி அவனை மட்டுமே முழுமையாக சார்ந்திருக்கிறது. தவக்கலோட நம்மளுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிறது. அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரானில் சூரா தலாக்ல சொல்லும் போது சொல்கிறான் இல்லையா, வமை யதவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்புக், யார் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டு அவனை முற்றிலும் சார்ந்திருக்கிறாரோ அவருக்கு அவனே போதுமானவன். அப்போது அல்லாஹ் மேலே நம்ம நம்பிக்கை கொண்டோம் அப்படின்னா நம்மளுடைய காரியங்களை எளிதாக்குறதுக்கு, நமக்கு நல்ல முடிவுகளை ஏற்படுத்தி தர்றதுக்கு அல்லாஹ் மட்டுமே போதுமானவன் அப்படிங்கிறது இறைவனுடைய வாக்குறுதி இல்லையா? இன்னும் தன்னை சார்ந்து இருக்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய 2 பண்புகளை குரானில் அடிக்கடி மேற்கோள் காட்டுறான். அது என்ன பண்பு அப்படின்னா, அல் அஜீஸ் அல் ஹக்கீம், யாவையும் மிகைத்தவன், ஞானமிக்கவன். திருமறை குரான்ல இந்த 2 பண்புகளையும் அல்லாஹ் பெரும்பாலும் இணைத்தே தான் கூறுவான். இந்த 2 பெயர்களும் நமக்கு உணர்த்தக்கூடிய விஷயம் என்னன்னா, நம்மளுடைய செயல்பாடுகளும் நம்மளுடைய முடிவுகளும் நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது இல்லை, மாறா அல்லாஹுடைய ஆற்றல் தான் தீர்மானிக்குது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆற்றல்களை விடவும் அல்லாஹ் ஆற்றல் நிறைந்தவன், எல்லா விஷயங்களையும் மிகைத்தவன். அப்போ இப்படிப்பட்ட ரப்பை நான் சார்ந்திருக்கும் போது என்னுடைய காரியங்கள் எப்படி தவறா முடியும் அப்படிங்கிற உறுதி நம்மளோட மனசில் இருக்கணும். அதே போல் அல்லாஹ் அல் ஹக்கீமாக இருக்கான், ஞானம் மிக்கவனாக இருக்கான், எல்லா விஷயங்களை பற்றியும் தெரிஞ்சிருக்கான். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் இன்னைக்கு நடக்கிறது மட்டும்தான், அல்லது நடந்து முடிந்தது மட்டும்தான். யார் உண்மையான ஞானம் மிக்கவர் அப்படின்னா, ஒரு செயலுடைய முடிவு என்னவா இருக்கும்னு யார் அறிகிறாரோ அவர் தான் உண்மையான ஞானம் மிக்கவராக இருக்க முடியும். அப்படி ஒரு ஆற்றல் இந்த உலகத்தில் யாருக்காவது இருக்கா? நாளைக்கு என்ன நடக்கும்னு யாராலையாவது சொல்ல முடியுமா? இன்னைக்கு இவர் நல்ல முறையில் முயற்சி செஞ்சுட்டே இருக்காரு, இது இவருக்கு வெற்றியை தரும்னு 100% நம்மளால சொல்ல முடியுமா? எதுனாலும் அவருக்கு தோல்வியை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கலாம். அப்போ நாளையுடைய முடிவை பற்றி தெரிஞ்ச நம்மளுடைய ரப்பு தான் ஞானமிக்கவன். நான் அப்படி ஒரு அல் ஹக்கீமை சார்ந்திருக்கேன். என்னுடைய விஷயங்களை பற்றி ஒவ்வொரு நுணுக்கத்தையும் அறிஞ்ச என்னுடைய ரப்பை சார்ந்திருக்கேன். அப்போ என்னுடைய ரப்பு எனக்கு நல்ல முடிவுகளை தான் ஏற்படுத்துவான் அப்படிங்கிற தவக்கல் நமக்கு உண்டாகணும். இப்படிப்பட்ட தவக்கல்ல நம்ம வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம முழுக்க முழுக்க அல்லாஹுடைய பொறுப்புக்கு கீழே வந்துடுவோம். இனி நமக்கு கவலையோ பயமோ எதிர்காலத்தை பற்றி அச்சமோ நமக்கு ஏற்படவே ஏற்படாது. அதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தால் பறவைகளுக்கு உணவளிப்பது போல் அல்லாஹ் உங்களுக்கும் உணவளிப்பான். எந்த ஒரு பறவையும் தன்னுடைய கூட்டுக்கு
காலி வயிறோட பசியோட திரும்புறதில்ல. அப்போ அந்த பறவைகளுக்கெல்லாம் உணவளிக்கக்கூடிய ரப்பு, நீங்கள் அவனை முழுமையாக சார்ந்து இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய தேவைகளையும் அவன் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பான் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க. அதே போல தான் இன்னும் ஒரு நபிமொழியில் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்கல்ல, இந்த உலகம் முழுக்க ஒன்று திரண்டு உங்களுக்கு ஒரு விஷயத்தில் நன்மையை செய்யணும்னு நாடுனாலும் அல்லாஹ் எழுதியதை தவிர அதில் வேறு எதுவும் உங்களுக்கு நிகழாது. அதே போல் முழு உலகமும் ஒன்று திரண்டு உங்களுக்கு ஒரு தீமையை செய்யணும்னு நாடுனாலும் அல்லாஹ் எழுதியதை தவிர வேறு எதுவும் நம்மளை நெருங்காது. அப்போது நம்ம எப்படிப்பட்ட ரப்புடைய பாதுகாப்பில் இருக்கோம்? நம்மளை கருவறையிலிருந்து பாதுகாத்து, நம்மளுடைய பசியை தீர்த்து, நம்மளுடைய தேவைகளை நிறைவேற்றி, நம்ம கேட்ட துவாக்கள், நம்மளோட கேட்காத சில துவாக்கள்னு எல்லா விஷயங்களையும் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய நம்மளுடைய ரப்பு இருக்கும்போது நம்ம எதுக்காக நம்மளுடைய வருங்காலத்தை நினச்சி கவலைப்படணும்? இறைவனை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு நம்ம மாறிட்டோம் அப்படின்னா எதை பற்றிய கவலையும் அச்சமும் நமக்கு ஏற்படாது. நான் இல்லாட்டி என் பிள்ளைங்க என்ன ஆவாங்க, என் பிள்ளைக்கு நான் எப்படி ஒரு வாழ்க்கை துணை ஏற்படுத்த போகிறேன், நான் இப்படி இருந்தேன்னா நாளைக்கு எப்படி என்னுடைய வாழ்க்கையில் நான் முன்னேற போகிறேன், நான் எப்படி சம்பாதிக்க போகிறேன் அப்படின்னு எந்த அச்சமும் எந்த கவலையும் நமக்கு ஏற்படாது. அதனால தான் இப்ராஹிம் அலைஹிவஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் மேலே முழு தவக்கல் இருந்தனால தான் ஊரை விட்டு மக்கள் வெளியில் அனுப்பிய போதும் அவங்களுக்கு கவலை இல்லை. நெருப்பு குண்டத்தில் அவங்கள வீசின போதும் அவங்களுக்கு பயம் ஏற்படலை. ஹஜரா அலைஹிவஸல்லத்தை பாலைவனத்தில் விட்டுட்டு வரும்போது அந்த கணவனுக்கும் அதை பற்றின அச்சமும் கவலையும் இல்லை. ஒரு கை குழந்தையோடு இங்கே நம்ம தனியாக இருக்க போகிறோமே அப்படிங்கிற கவலை அந்த மனைவிக்கும் ஏற்படலை. காரணம், அவங்க யாரை உறுதியாக நம்பியிருந்தாங்க அப்படின்னா அல் ஹக்கீம் அல் அஜீஸாக இருக்கக்கூடிய அல்லாஹுவை முழுமையாக சார்ந்து வாழ்ந்தாங்க. எல்லா ஆற்றலும் என்னுடைய ரப்புக்கு இருக்குது, எல்லா ஞானமும் என்னுடைய ரப்புக்கு இருக்குது, இதில் இருக்கக்கூடிய நன்மைகளை அறிகிறது என்னுடைய ரப்பு, இதை நிச்சயம் எனக்கு நன்மையாக தான் ஆக்கியிருப்பான் அப்படிங்கிறது அவங்களுடைய தவக்கலாக இருந்துச்சு. இப்படிப்பட்ட தவக்கலை நமக்குள்ளேயும் வளர்த்துக்கணும் சகோதரிகளா. தவக்கல் அப்படின்னு சொன்ன உடனே அதை வெறும் வார்த்தையாக மட்டும்தான் நம்மளில் பலர் உணர்ந்துக்கிறோம். ஆனால் அதை நம்மளுடைய வாழ்க்கையின் நிலையாக மாற்றும் போது தான் நம்ம கவலை இல்லாத, பயம் இல்லாத ஒரு வாழ்க்கையை, அல்லாஹுவை மட்டுமே சார்ந்திருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ முடியும் இன்ஷா அல்லாஹ். நாலாவது என்ன அப்படின்னா, நம்ம அல்லாஹுவை சார்ந்திருக்கோம், வருங்காலம் அல்லாஹுக்குரியதுன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அதுக்காக நம்ம வெறுமனை அமைதியாக இருந்துடணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஒரு சிறந்த வாழ்க்கையை அமைக்கிறதுக்காக நம்ம தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஆனால் அதனுடைய முடிவை அல்லாஹ்விடத்தில் விட்டுறணும். சில நேரங்களில் இந்த முயற்சி நமக்கு எப்படி எண்ணத்தை ஏற்படுத்துதுன்னா, நம்மளுடைய ஆற்றலும் நம்மளுடைய முயற்சியும் தான் நல்ல முடிவை ஏற்படுத்தும் அப்படின்னு ஒரு தவறான எண்ணத்துக்கு போயிடுறோம். மாறா நம்ம எப்படிப்பட்ட எண்ணத்தில் இருக்கணும்னா, முயற்சி என்னுடையது, முடிவு என்னுடைய இறைவனுடையது அப்படின்றதுல உறுதியான நம்பிக்கை உள்ளவங்களா நம்ம இருக்கணும். உதாரணத்துக்கு மூசா அலைஹிவஸல்லம் அவங்களுடைய வரலாறை எடுத்துக்கலாம். அவங்க ஃபிரௌனிடமிருந்து தப்பிச்சு போகும்போது மக்களும் மூசா அலைஹிவஸல்லம் அவங்கள பின்தொடர்ந்து போனாங்க. அப்போது இறுதியில் ஒரு கட்டத்தில் கடலை பார்த்த உடனே அந்த மக்கள் எல்லாம் அவ்வளோதான் அப்படின்னு நினச்சி புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் அப்படின்னா, அந்த மக்கள் நம்பினது அவங்களுடைய முயற்சியை. நம்மளோட முயற்சியால் நம்ம தப்பிச்சு வந்திருக்கோம், இதுக்கு மேலே நம்மளுடைய முயற்சியை வெளிப்படுத்த முடியாது, அப்போ இங்கேருந்து நம்ம எப்படி விடுதலை பெற முடியும் அவங்க நம்பினனால அவங்க பயந்தாங்க. ஆனால் மூசா அலைஹிவஸல்லம் அவங்க தன்னுடைய முயற்சியை விட அல்லாஹுவை நம்பினாங்க. அதனால தான் தன் முன்னாடி கடலை பார்த்து இனி தப்பிக்க வழியே இல்லைன்னு இந்த மக்கள் புலம்பிய போது கூட அவங்களுடைய வார்த்தை என்னவா இருந்தது? இன்னம ரப்பி சயஹதி, நிச்சயமாக என்னுடைய ரப்பு என்னோட இருக்கிறான், எனக்கு வழிகாட்டுவான் அப்படிங்கிறது அவங்களுடைய வார்த்தையாக இருந்தது. ஒவ்வொரு விஷயத்துலையும் அந்த காரியத்தோட முடிவு நெருங்கும் போது நமக்கு பயமாக இருக்கும், நமக்கு கவலையாக இருக்கும். ஆனால் அந்த பயத்தையும் கவலையையும் நம்ம எப்படி சரியாக வழி நடத்தணும் அப்படின்னா, என்னால் இயன்ற அளவு முயற்சிகளை நான் செஞ்சுட்டேன், இனி இது நன்மையோ தீமையோ எனக்கு எப்படிப்பட்ட
முடிவாக இருந்தாலும் அது என்னுடைய ரப்பை சார்ந்தது. நான் அந்த முடிவில் முழுமையான நம்பிக்கை வைக்கிறேன். அது எனக்கு நன்மையாக தான் இருக்கும். நான் எதிர்பார்த்தபடி அது நடந்தாலும், என்னுடைய எதிர்பார்ப்புக்கு மாறாக அந்த செயல் நடந்தாலும் அதில் கண்டிப்பாக என் ரப்பு எனக்கான நன்மையை மட்டும்தான் நாடியிருப்பான், இல்லை இதை விட சிறந்த ஒன்றை எனக்கு தயார்படுத்தி வச்சிருப்பான் அப்படிங்கிறதுல நம்ம உறுதியான நம்பிக்கை உள்ளவங்களாக இருந்தோம் அப்படின்னா வருங்காலத்தை பற்றிய கவலையும் பயமும் நம்மளை இறைவனை விட்டு தூரமாக்காமல் இருக்கும் இன்ஷா அல்லாஹ். இன்னும் பாருங்களேன், நம்ம பயப்படுறதா இருந்தால் எதுக்கு பயப்படணும்? நம்ம கவலைப்படுறதா இருந்தால் எதுக்கு கவலைப்படணும்? இந்த உலக வாழ்க்கைக்காகவா? ஒரு 50 வருடம் 60 வருடம் வாழப்போகிற நிரந்தரமற்ற இந்த உலக வாழ்க்கையை நினச்சா நம்ம கவலைப்படுறது? நமக்கு பயமும் கவலையும் எதில் இருக்கணும்? நாளைக்கு என் ரப்பு முன்னாடி போய் நான் எப்படி நிற்க போகிறேன்? அவனுடைய ஆற்றலின் மீதும் அவனுடைய வல்லமையின் மீதும் சந்தேகப்பட்டுட்டே நான் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டேனே, அவன் மேலே தவக்கல் இல்லாமல் நான் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டேனே அப்படிங்கிற இப்படி இறைவனை சந்தேகித்த இதயத்தோட போய் அல்லாஹ் முன்னாடி நிற்கிறதுக்கு தான் நம்ம கவலைப்படணும், பயப்படணுமே தவிர இந்த உலக விஷயங்களுக்காக அதிக கவலையோ பயமோ நமக்கு தேவையில்லை. இதை விட நிரந்தரமான உலகம் ஒன்று இருக்குது அப்படின்னா அது மறுமை தான். அல்லாஹ் முன்னாடி நான் எப்படிப்பட்ட ஒரு அடிமையாக போய் நிற்க போகிறேன்? அவனை திருப்திப்படுத்தின அடிமையாக நான் இருக்கிறேனா இல்லையா அப்படிங்கிறதுல நம்மளுடைய அதிக நேரத்தையும் நம்மளுடைய அதிக ஆற்றலையும் செலவழித்தோம் அப்படின்னா இம்மையிலையும் மறுமையிலையும் நம்ம வெற்றியாளர்களாக மாறலாம். இவ்வளோ விஷயம் கேட்கும்போது நமக்கு தோணலாம், ஆனாலும் இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய சோதனைகள் எனக்கு கவலையை தான் தருதே, அப்போ நான் அப்போ என்ன பண்ணுறது? அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு ஒரு அழகான துவாவை கற்றுக் கொடுத்துருக்காங்க. நம்ம விரும்பின மாதிரி, நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒரு விஷயம் நமக்கு நடக்கலை, நமக்கு ஒரு சோதனையாக ஒரு இக்கட்டாக ஒரு செயல் இருக்குது அப்படின்னா அதுக்காக நம்ம அல்லாஹ் கிட்ட எப்படி பிரார்த்திக்கிறது அப்படிங்கிறதுக்கு ரசூலுல்லாஹ் ஒரு துவாவையும் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. இந்த துவா சலமா ரலியல்லாஹு அன்ஹாக்கு அவங்களுடைய கணவர் அபு சலமா ரலியல்லாஹு அன்ஹு இறந்தபோது ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்த ஒரு துவா. சோதனைகளின் போது யார் இந்த துவாவை ஓதுறாங்களோ அல்லாஹ் அவருக்கு இதை விட சிறந்ததை தருவான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அது என்ன துவா அப்படின்னா, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹும்ம அஜுர்னி ஃபி முசீபதி வஹ்லிஃப் லி ஹைரன் மின்ஹா. அல்லாஹுவுக்கு உரியவர்கள், நிச்சயமாக நாங்கள் அவனிடமே திரும்பி செல்பவர்கள். இறைவா, எனக்கு துன்பத்திற்காக எனக்கு நற்கூலி வழங்குவாயாக, மேலும் இதைவிட சிறந்ததை எனக்கு பகரமாக தருவாயாக. இந்த துவாவை ஓதும்போது உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா எப்படி ஒரு எண்ணத்தில் இருந்தாங்க அப்படின்னா, அபு சலமாவை விட சிறந்த ஒன்றா, அவர் தான் இருக்கிறதுலே சிறந்த ஒரு துணை அப்படின்னு சொல்லி அந்த எண்ணத்தில் இவங்க ஓதுனாங்க. ஆனால் இந்த துவாவை முழு நம்பிக்கையோட ஓதுனதுடைய வெளிப்பாடு என்ன அப்படின்னா, அவங்களுடைய இத்தாவுடைய காலம் முடிந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவங்களை திருமணம் செய்கிறதுக்காக தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்தாங்க. இறுதியில் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனைவியாக முஹ்மின்களின் அன்னையர்களில் ஒருவராக மாறினாங்க. அல்லாஹ் அவங்களுடைய துன்பத்தை எவ்வளவு அழகா நிவர்த்தி பண்ணா, அதை விட சிறந்த ஒன்றை கொண்டு எப்படி பூர்த்தி செஞ்சா அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு பிரார்த்தனை ஒரு அழகிய உதாரணமா இருக்கு. இன்ஷா அல்லாஹ் நம்மளும் நம்மளுடைய வாழ்நாளில் நம்மளுடைய அறிவுக்கு உட்படாத நம்மளுடைய வருங்காலத்தை பற்றியே கவலைப்பட்டுட்டு இருக்காம நம்மளுடைய வாழ்வை முழுவதும் அல்லாஹுடைய கரத்தில் ஒப்படைச்சிட்டு அதுக்கான முயற்சிகளை மட்டும் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கக்கூடியவங்களாக இருப்போம். அதில் ஏற்படக்கூடிய சில கஷ்டங்களுக்கு அல்லாஹ் கிட்ட இந்த துவாவை கொண்டு பிரார்த்திக்கக்கூடியவங்களாக இருப்போம். அல்லாஹ் நம்முடைய காரியங்களையும் எளிதாக்கி தர போதுமானவன். யா அல்லாஹ், நாளை மறுமையில் எங்களையும் எங்கள் குடும்பத்தாரையும் சுவனத்தில் மிக உயர்ந்த சுவனமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் எனும் சுவனத்தில் ஒன்று சேர்ப்பாயாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.